இதை ஏறினோடனே இதில் சாமியார் அம்மா கீழேருந்து வந்து இங்கே சாமி கும்பிடுவா. இது சாமியாரை வெங்கடார இதுக்குள்ளே ஒன்றும் இல்லை. ரெண்டு கபர்ட் கிடக்கு. இது ஒரு ஹால். இது ஒரு குட்டி கிச்சன். இதில் மச்சம் சமைக்கிறையில் நாங்கள் சாமியாரை பிறகு மச்சம் சமைக்கிறையில் இன்னொரு மேக்கிறையில் வந்து இது வச்சுருக்குறேன் ஏர் ஃப்ரையர். வேறு என்ன வைக்கலாம். உடுப்பு உள்ளுக்குள்ளே காயப்புறம் வெளியில் நிறைய இடம் கிடக்கு. இதுதான் நார்மல் ரூம் உண்டு. இப்படி தான் மேலேயும் ரூம். ஆமாம் சரியோ இவ்வளோ பெரிய ரூம். இதுக்கு ஒரு பல்கனி வேறு வச்சுருக்குறேன். இது அப்பா இது எந்த ரூம். இதெல்லாம் நான் இருந்தேன். இப்போ அப்பா இருக்கிறார். சாரி இது பார்க்குறேன் சுபா. பாத்ரூம் இவ்வளோ பெரிய ரூம். இவ்வளோ அழகாசி பாத்ரூம். இதுதான் பாத்ரூம். வாங்க ரூமே இவ்வளோ சைஸ். இது சின்ன பால்கனியோட இவ்வளோ பெரிய பாத்ரூம். டப் எல்லாம் இருக்குது. இது எந்த ரூம். இது அப்போ அது சாத்திரம் பார்த்து கட்டலாம். சாத்திரம் பார்க்க ரூம் இந்த சைஸ் வந்து பாத்ரூம் பேஸ் ஆகிட்டுது. அப்பா சிவில் இன்ஜினியர். இது வீடெல்லாம் அப்பா பால்கனியும் இருக்குது. அப்பா சிவில் இன்ஜினியர். அப்பா இந்த வீடெல்லாம் இது பண்ணி கட்டினவர். அப்பான டிசைன் இதெல்லாம். இது இங்கே வாங்கடா காட்டுறேன். இது கீழே இப்படி விட்டுருக்கேன்னு சொன்னால் ஏதோ அந்த விடணுமா மேடம். கீழே அந்த காட்டின அம்மாவோட ரூம் இது. அது சர்வன்ட் பாத்ரூம். அது பின்னால் கிச்சன். இந்த வீடும் எந்த வீடு தான். இப்படி பாருங்க மேலே இவ்வளோ மட்டும் போகுது. இல்லை இல்லை தம்பிக்கு இன்னொரு வீடு இருக்குது அது பக்கத்தில். இதே மாதிரி ஒரு வீடு தம்பிக்கு இருக்குது. இதே மாதிரியான கொஞ்சம் சைஸ் சின்ன நினைக்கிறேன். பட் 3 stories அட்டாச் பாத்ரூமோட இருக்குது. இந்த பின்னால் காட்டுறேன் போய்க்க. இந்த வீடு வாங்க. இது 3 பக்கம் பால்கனி இருக்குது. இதெல்லாம் தெரியுது. அந்த வீடு அந்த லைட் கலரில் அடிச்சிருக்கு அந்த வீடு. இந்த கலர் ஃபுல்லாக இந்த வீடு. நான் தான் அடிக்க சொன்னேன். இந்த கலர் மாறு இந்த ஃபேட் ஆகுது. இந்த பார்த்தா கலர் ஃபேடானா ஒரு கலர் வேறு. அந்த அளவு ஒரு அளவு நல்லா இருக்குது. இது வெள்ளையை அடித்த விட அப்புறம் வெள்ளை ஃபேடானா பாருங்க மற்ற வீடுகள் எப்படி இருக்குன்னு. அதான் அப்பா உள்ளுக்குள்ளே போகிற உடுப்பேன்னா வெளியில் காய போடலாம். வெளியில் இந்த ரூமுக்கு பால்கனியால் வரலாம். இதோட சண்டை பிடிக்கிறேன். என்ன வழியாக நான் வந்துருக்கலாம். அதுக்கு முதல் ஏசி போடணும்னு சொன்னேன். மற்ற பிரச்சனை இருக்குண்டு இந்த வழியாக நான் மேலே போயிட்டு கொள்கிறேன். அதான் நான் வந்து டேக் ஓவர் பண்ணணும். இல்லாடி இதோட கஷ்டம். மேலுக்கு போகிற கீழால் போகலாம். இந்த அறைக்கு பக்கத்தில் இருக்க அந்த அறை யாருக்கும் கொடுத்துருக்கேன். இல்லாடி கீழால் போகலாம். வாடகை கொடுத்துருக்கேன். தெரிஞ்ச ஆக்கள் என்ன ஒரு அப்பா தெரிஞ்ச ஆக்கள் தான் கொடுப்பேன். அப்போ எனக்கு தெரியாது நீ வந்துருந்தோன்னு சண்டை பிடிக்க கூட. அப்போ அப்போ தமிழாக்கள் தான் கொடுப்பார். இங்கே சிங்கள முஸ்லீம் எல்லாம் கொடுக்க மாட்டேன். தான் கிச்சன் நான் காட்டுறேன். என்ன பஞ்சத்தை பாடுற. இதுதான் கிச்சன். நான் இந்த கிச்சன் இதான் மேலே எனக்கு நான் செகண்ட் ஃப்ளோரில் இருந்தேன் நானல்லோ. இது கிச்சன். இது அந்த பின்பக்கம் போய் அந்த டாய்லெட். அது இந்த பின்பத்தை பண்ணால் பின்னு இது பின்ன போகிற பின்ன வாங்க. பின்னால் பார்த்துட்டு வரும் வாங்க. செருப்பு வேணுமா? அதில் ஒரு செருப்பு இருக்குது. அது ஒரு செருப்பு இருக்குது போடுங்க. அதே மாதிரி ஒரு கேட் இந்த பக்கத்தில் இருக்குது. இது இந்த டியூஷனுக்கு இல்லை இல்லை இது பின் வீட்டுக்கு போகுது. நான் சொன்னேன் பாதை இல்லையாண்டு. இது இந்த இன்னொரு வீடு. இது இந்த இன்னொரு வீடு. கீழ் வீட்டில் ஆக்கள் இருக்கிறோம். இப்போ மேலே ஒரு வீடு இருக்கு. எங்களை ஆக்கள் வந்து போவினாம். அப்போ போய்க்க வேணும்னா வி கேன் டேக். அந்த செகண்ட் ஃப்ளோர் ஆக்கள் போயினாமா. இது தம்பிட வீடு. இதே மாதிரி அவனுக்கு இருக்கிறானோ இல்லையோ எனக்கு தெரியல. இது 2 தம்பிட வீடு. இதுக்கு அட்ரஸ் கால் ரோட். அதால் போகலாம். பூட்டி வச்சுருக்கிறோம் என்னென்னு சொன்னால் முன்னுக்கு சன்டீஸ் அதுக்காக பூட்டி வச்சுருக்கிறோம். இதெல்லாம் மெண்ட வீடு தான். இதெல்லாம் மெண்ட வீடு. வா தேங்க்யூ. இப்போ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பின்னால் இருந்து பார்க்க வீடு எவ்வளோ பெருசுண்டு. முன்னால் பார்க்குறத விட பின்னால் பார்க்க தெரியும். அதுலேயே வேறு லெவலு தேவையில்லை. ஆனால் இப்போ வயசானபடியாக தான் ஓல்டேஜ் ஹோம் அக்கௌண்ட் பார்க்குறேன்.
பார்ப்போம்மா. இதில் வர காணுங்க எனக்கு அவையில் எனக்கு ஆசை பிரபுரேன். ஃப்ரிட்ஜா? ஃப்ரிட்ஜ் பழுதாக போச்சு. வாங்க புது ஃப்ரிட்ஜ் வேண்டி வச்சுருக்கலாம். ம்